ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்றைக்கி பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசுக்கு பாதி கூழுக்கு பாதி அப்படின்ற ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பண்டைய காலில் நடந்த ஒரு கதைன்னு சொல்லலாம், சரிங்களா? அந்த காலத்தில் இருந்த எல்லாருமே, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, தன்மானத்தை மட்டும் எப்போவுமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த கதையில் ஒரு பெண்மணி தன்னோட தன்மானத்தையும் விட்டு கொடுக்காம தன்னோட நினச்சதையும் நடக்குது. அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கண்டிப்பாக போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாமா? பண்டைய காலத்தில் சோழ நாட்டில் ஒரு அழகான சிலம்பி அப்படின்ற ஒரு தாசி வாழ்ந்து வராங்க. அவங்களுக்கு தமிழ் மேலே அவ்வளோ பற்று. அந்த காலத்தில் இருந்தவங்க இப்போ தான் என்னதுன்னா, பேசுகிறதுக்காக மட்டும்தான் நம்மளுக்கு தமிழ் தேவைப்படுது, மற்றபடி தமிழே நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்ற நிலமையில இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் தமிழுக்காக வாழ்ந்து தமிழுக்காகவே மடிந்த நிறைய தமிழ் மக்கள் அதிகம் இல்லைங்களா? அந்த மாதிரி தமிழ் மேலே நிறைய பற்று இந்த சிலம்பிக்கு. எப்படியாவது ஒரு பாடல் கவி கம்பர்கிட்டயோ இல்லை ஒட்டக்கூத்தார் போன்ற ஏதோ ஒரு புலவர்கிட்ட ஒரு தமிழ் பாடலை எழுதி வாங்கணும் அப்படின்றது அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை. அவளும் என்னென்னமோ பண்ணுறா, பட் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அவன் நினைக்கிறா, அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அவங்க போய் இங்கே எங்கே வர போகிறாங்க, நம்ம வீணாக நம்ம மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டு தான் தப்புன்னு நினச்சிட்டு ரொம்ப நாள் ஏங்கி போய் தவிக்கிறா. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, கம்பர் சோழ மன்னருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அரண்மனையை விட்டு வெளியில் வந்துடுறாரு. வெளியில் ஊர் ஊராக சுற்றுறாரு. அப்போ சிலம்பியோட ஊருக்கு போகிறாரு. அங்கே எல்லா வீடுகளிலும் வெளியில் ஏதாவது ஒரு வெளியில் யாராவது படுத்துட்டு இருக்கிறதோ ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த திண்ணையும் காலியாக இல்லை. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது சிலம்பியோட திண்ணை மட்டும் காலியாக இருக்குது. அதை பார்த்த உடனே சரி, இன்றைக்கி நைட்டு நம்ம இங்கே படுத்து உறங்கிட்டு காலையில் எழுந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பரை அங்கே படுத்துடுறாரு. படுத்த உடனே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிலம்பி யதார்த்தமாக வீட்டை விட்டு வெளியில் வரா. வெளியில் வந்தவுடனே கம்பரை பார்த்த உடனே ஒரே ஆச்சரியம். இவ்வளோ நாள் இவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு எவ்வளோ தவம் இருந்தோம், எப்படியோ இவரை பார்த்துட்டோமேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கை கால் புரியாமல் அவரை பார்த்து வணங்குறா. வணங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு கூழும் தொட்டுக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வகையான ஒரு இதுவும் கொடுக்குறா. அதை திருப்தியாக சாப்பிட்டுட்டு, ஐயா நீங்கள் உள்ளே போய் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவர், இல்லைம்மா நான் வெளியிலேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோடு சொல்கிறாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு அவள் தயங்கி, ஐயா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், எப்படின்னா எனக்கு இந்த உதவியை செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரி அப்படி என்ன கேள் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு உங்களால் எனக்கு ஒரு நல்ல தமிழ் பாடல் ஒன்று எழுதி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அதுக்கு, நீங்கள் எவ்வளோ பொற்காசுகள் கேட்டாலும் நான் கொடுக்குறேன், எனக்கு தயவு செஞ்சு ஒரு தமிழ் பாடல் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு எனக்கு எவ்வளோ பொற்காசுகள் வேணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பா. அதுக்கு எவ்வளோ வேணும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு எனக்கு 100 பொற்காசுகள் வேணும், அப்போ தான் நான் முழுமையான ஒரு பாடல் எழுதி தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தயங்கிக்கிட்டே, ஐயா என்கிட்ட இப்போக்கி 50 பொற்காசுகள் தான் இருக்குது, நீங்கள் எனக்கு இப்போக்கி பாதி பாடல் மட்டும் எழுதி கொடுங்க, மீதி பாடல் நான் மீதி பொற்காசுகளை கொடுத்ததுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு அவர் புலவர் யோசிச்சுட்டு, கவலைப்படாத, நான் 50 பொற்காசுகளுக்கு பாதி பாடலும், நீ எனக்காக கொடுத்திய ஒரு கூழ் அது அமிர்தமாக இருந்தது, அதுக்காக பாதி பாடலும் முழு பாடலையும் உனக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு இல்லைங்க ஐயா, யாசகமாக எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்கள் எனக்கு பாதி பாடல் மட்டும் எழுதி கொடுங்க, மீதி பாடல் நான் மீதி பொற்காசுகளை கொடுத்துட்டு நான் எழுதி வாங்கிக்கிறேன் அப்படின்னு தன்னோட தன்மானத்தை அந்த இடத்துல நிலைநிறுத்துவா. அதை கேட்ட உடனே அவருக்கு பெருமையாகவும் இருக்கும், அந்த பெண்ணை நினச்சி கர்வமாகவும் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. சரி, அந்த பெண் வீட்டுக்குள்ளே போயிடுது. இவர் நைட்டு அந்த பொண்ணு கேட்ட மாதிரி பாதி பாடல் மட்டும் எழுதி கொடுத்துட்டு காலையில் எழுந்த உடனே இவர் எழுந்து போயிடுறாரு. இவர் காலையில் எழுந்து பார்க்குறா,
அந்த பாதி பாடல் மட்டும் இருக்குது. பார்த்துட்டு தினமும் அந்த பாடலை படித்து பார்க்குறா. அந்த பாடல் டெய்லியும் படிச்சுக்கிட்டே இருப்பா. அவளுக்கு தமிழ் மேலே அவ்வளோ பற்று. ஒரு கொஞ்ச நாள் போது அந்த கிராமத்துக்கே ஔவையாரும் வராங்க. ஔவையார் அந்த கிராமத்துக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கும்போது எல்லார் வீட்லேயும் இரவில் விளக்கு அணையப்பட்டிருக்கும். ஆனால் சிலம்பி வீட்டில் மட்டும் அந்த திண்ணையில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருந்ததாம். அதை பார்த்த உடனே என்ன இந்த வீட்டில் மட்டும் விளக்கு எரியுதேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்கும்போது அந்த புலவர் எழுதின பாடலை படித்து பார்க்குறாங்க சரி ஔவையார். அதை பார்த்த உடனே கதவை தட்டி அந்த பெண்மணியை கூப்பிடுறாங்க. பெண்மணி ஔவையாரை பார்த்த உடனே அவளுக்கு தான் தமிழ் மேலே அவ்வளோ பற்றாச்சு. அவங்களுக்கும் உபசரிச்சுட்டு என்னம்மா இந்த பாடல் நிறைவு பெறாமல் இருக்கே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு நடந்தது எல்லாத்தையுமே சிலம்பி சொல்லி முடிக்கிறா. கேட்ட உடனே சரி எனக்கு தப்பாக நினச்சிக்கலன்னா ஒன்று நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்க ஔவையார். அதுக்கு சொல்லுங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த பாடலை நான் முழுமையாக எழுதி முடிக்கிறேன். நீங்கள் எனக்கு எந்த பொற்காசுகளும் தர வேணாம், நீங்கள் எனக்கு கொடுத்த கூழுக்காக நான் இந்த பாடலை நிறைவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரிங்கன்னு சொல்லிடுவா. அவரும் அந்த பாடலை நிறைவு பண்ணுறாங்க. முதல்ல கம்பர் எழுதின ஒரு 2 வரி மட்டும் பார்க்கலாம் சரிங்களா. தண்ணீரும் காவேரியே தார் வேந்தன் சோழனே மண்ணாவதும் சோழ மண்டலமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஔவையார் அதை எப்படி முடிக்கிறாங்கன்னா, பெண்ணாவாள் அம்பர் சிலம்பி அரவிந்தான் அணியும் செம்பொன் சிலம்பே சிலம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை முடிக்கிறாங்க. இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு முழுமையாக பார்க்கலாம் சரிங்களா. தண்ணீர் என்றால் காவேரி நீர்தான், நல்ல மன்னன் என்றால் கொன்றை மலை மணியும் சோழனே, நல்ல நாடென்றால் சோழ மண்டலமே, சிறந்த பெண்ணென்றால் அம்பர் என்னும் ஊரில் வாழும் சிலம்பியே, சிறந்த பெண் சிலம்பியே, செம்பொன்னாலான சிலம்பியே, கொலுசே அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் எழுதின பாடலும் அதுவே கூழ் குடிச்சிட்டு ஔவையார் நிறைவு பெற்ற அந்த பாடலின் பொருள் இதுதான். சோழ மண்டலத்தை பற்றி கம்பர் ரொம்ப பெருமையாக எழுதியிருப்பார். அந்த பெருமையோடு சேர்த்து சிலம்பியோட புகழையும் ஔவையார் பாடி முடிப்பாங்க. இந்த மாதிரி அந்த காலத்தில் தமிழ் பற்று மேலே இருந்த அவ்வளோக்கு அதிகமான ஒரு இது அவங்கள ஒரு தமிழ் பாடலை எழுதி வச்சு அந்த தமிழ் பாடலுக்காக தன்னுக்கு என்ன தேவை அப்படின்றதையும் நிறைவு பெற்றுக்கிட்டாங்க. அதே மூலமாக தன்னோட கௌரவத்தையும் விட்டு கொடுக்கல இல்லைங்களா. இந்த மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்மணிகள் எல்லாமே மற்றவங்கள உபசரிக்கிறதுலையும் சரி, தன்னோட தன்மானத்திலையும் சரி, எப்போவுமே குறைஞ்சவங்க இல்லை அப்படின்றது இந்த கதையில் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.